நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுகபலத்தோடு கூட வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாவியானவர், இந்த 3 மாதம் எங்களை போஷித்திருக்கிறீர், போதித்திருக்கிறீர், பாதுகாத்திருக்கிறீர், எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறீர், ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆவிக்குரிய விதத்திலும் வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் நீர் எங்களை நிரப்பின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று நீர் காண்பிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொணநாளர்களை செவ்வையாக்கி, கதவுகளை திறந்து உடைத்து, தாப்பாள்களை நொறுக்கி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு திறந்த வாசலை கட்டளையிட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. நெடுநாளாய் தடைபட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல ஆண்டவரே நீர் அவங்களுக்கு விடுதலையாக்கி தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, வியாதி, விக்கனம், பலகீனங்கள் எதுவும் எங்களை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய மகிமை மூடட்டும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, முதியோர் முதல் இளையோர் வரை அத்தனை பேர் மேலும் உடைய அபிஷேகம் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டினுடையதான அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியரும் பிரிந்திருப்பார்கள். ஆசாரியத்துவம் என்பது வேறு, ராஜ்யபாரம் என்பது வேறு. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கும் பொழுது ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது இதுக்கு பைபிள் படி சொல்லணும்னா மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரோனின் முறைமைன்னு ஒன்று இருந்துச்சு, அது நியாயப்பிரமாணம். இது மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி நாம் 2 அபிஷேகத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று ராஜாக்குரியதான அபிஷேகம், இன்னொன்று ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம். பொதுவாக நாம் ராஜ்ய பாரத்துக்குரியதான அபிஷேகத்தை நாம் விசுவாசிக்கிறோம், விரும்புகிறோம். அதன்படி நாம் நிறைய காரியங்களை செய்ய நினைக்கிறோம். ராஜ்யபாரம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆளுகை செய்தல், அத்தாரிட்டி. ஸோ அதில் நம்ம இருக்கிறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் ஆசாரியத்துவமும் அதில் இருக்கிறது. 2ம் சேர்ந்தது தான் நம்ம. இது ஹெவன்லி பிளான் அல்லது ஹெவன்லி அபிஷேகம், பரலோகத்தினுடைய அபிஷேகம். பரலோகத்தில் தேவன் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 13வது வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியர் அவரும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சகரியாவின் புஸ்தகத்தில் இருக்கு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் வீற்றிருப்பார். இது பரலோகத்தினுடைய திட்டம். அப்படிதான் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி தான் நம்மளை இப்போ பூமியில வச்சிருக்கிறார். நாம இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் நம்ம ராஜாவும் இல்லை, ஆசாரியரும் இல்லை, நம்ம வெறும் விசுவாசியா இருக்கிறதா நினைக்கிறோம். அப்படியே இருந்துட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த 2 பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, 2 அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்கு. ராஜ்ய பாரத்துக்குரிய அபிஷேகம், ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம். இந்த 2ம் இணைஞ்சுதான் நாம செய்யறோம். ஆனால் இந்த குறித்த ஆண்டவர் சொல்லும் பொழுது இது கொடுத்துட்டாரு. ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, இது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், இந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போகாது, என்ன பண்ணாலும் போகாது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 3:11 வாசிங்க. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கிரீடம் என்பது எதற்கான அடையாளமா இருக்குது? ராஜ்யபாரத்துக்கான அடையாளம். ராஜாவின் தலையில் தான் என்ன வச்சிருப்பாங்க? கிரீடம் வச்சிருப்பாங்க. ஆனால் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம். அப்போ ஆசாரியத்துவத்துக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அதனால்தான் ஆரோனின் தலையில கிரீடத்தை வச்சாங்க, தலப்பாகை நம்ம சொல்றோம்.
அப்ப ராஜ்யபாரத்துக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது, ஆசாரியத்துவத்துக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. நமக்கு ரெண்டும் சேர்ந்து ஒரே கிரீடமாக இருக்கிறது. அதுல ராஜ்யபாரமும் இருக்குது, ஆசாரியத்துவமும் இருக்கு. இதைத்தான் கர்த்தர் சொல்றார் சபையை பார்த்து, உனக்குள்ள கிரீடத்தை. திருப்பி வாசிங்க 3:11 வெளிப்படுத்தின விசேஷம். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. அப்போ நமக்குரிய சபைக்குரிய கிரீடம் எது, சபைக்கான அபிஷேகம் எது அப்படின்னா 2 கிரீடம் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து இருக்கு. நமக்கு பழைய ஏற்பாட்டில் ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு. ராஜாவுக்கு ஒரு கிரீடம் இருந்துச்சு, ஆசாரியனுக்கு தலைப்பாக ஒன்று வச்சிருந்தாங்க, தலையில கிரீடம் வச்சிருந்தாங்க. இது ஒரு அபிஷேகம், அது ஒரு அபிஷேகம். இந்த ரெண்டத்தையும் அங்க வச்சிருந்தார். இப்ப நமக்கு சேர்த்து ஒரே கிரீடமாக வச்சிருக்கிறார். ராஜபாரம், ஆசாரித்துவம் ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறார். திருப்பி சொல்றேன், இன்னைக்கு உள்ள விசுவாசிகளுக்கு இது ரெண்டும் நம்ம தலைமையில இருக்குன்னே தெரியாது, அல்லது இப்படி ஒரு அபிஷேகம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ரெண்டுத்தையுமே செய்யணும்ல. அதாவது நம்ம ஒரு இதுக்கு படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா, ஒரு கிளாஸ் படிக்கிறோம்னா 5 சப்ஜெக்ட்னா 5லையும் பாஸ் ஆகணும்ல. இல்லை நான் 1ல் நல்லா எடுப்பேன், 100 எடுத்துருவேன், மேக்ஸில் சயின்ஸ் வராது, நான் 20 தான் எடுப்பேன்னா ஃபெயில் தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீ மேக்ஸில் 100 எடுத்ததுனால அதுலேருந்து 20 மார்க் எடுத்து நான் சயின்ஸில் போட்டுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் ரெண்டும் இருக்கு, ஆசாரியத்துவமும் இருக்கு, ராஜ்யபாரமும் இருக்கு. ஒரு பக்கம் இப்போ ஊழியத்துக்கு, இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அந்த ஊழியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அப்படியே ஆசாரியத்துவத்தில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி ஓடிட்டே இருப்போம். ஆனால் ராஜ்யபாரம்னு ஒன்று இருக்கு, இதை பற்றி நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இப்போ நீங்களாம் வேலைக்கு போறீங்க, பிஸ்னஸ்க்கு போறீங்க, வேலைக்கு போறவங்களை பாருங்க, ராஜ்யபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ராஜ்யபாரம்னா ஆளுகை செய்தல், எப்படியாவது வீடு வாங்கணும், லேண்ட் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதில் ஓடிட்டே இருப்பீங்க. ஆசாரியத்துவத்தை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஒரு ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்கு செய்யணும், அதை பற்றின கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஒன்று போனால் இதாவது ஒன்று இல்லை அது. இந்த ரெண்டையும் சேர்த்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான அபிஷேகம் தான் நம்ம கையில் இருக்குது. இதை ரெண்டையுமே செய்கிறோமா? இன்னும் ஒரு படி மேலே போய் நான் இன்னைக்கு நம்ம செய்தி என்னன்னா, இப்போ அந்த சபையை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒருவரும் உன் அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. ஏன்னா நம்ம லேவியராகமத்தில் வாசிச்சோம் 21:12, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அப்போ அந்த அபிஷேகத்தை, ராஜ்யபாரத்துக்கான அபிஷேகம், ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம் ரெண்டும் கலந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்கான அந்த அபிஷேகம் நம் தலையின் மேல் இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும், அப்படிதான் ஆண்டு சொல்றாரு, உன் கிரீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாமல். அப்ப நம்ம அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்கா? நம்முடைய அபிஷேகம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கா? இப்போ சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆவியானவர் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. எப்பவுமே ஆவியானவர் அவனை விட்டு போயிடுவாரு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போதும் வசனம் சொல்லும், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் அப்படின்னு இருக்கும். அப்போ 2வது தடவையும் இறங்கினார்னா நடுவில் ஒரு தடவை என்ன ஆயிருக்கிறாரு? இடையில போயிருக்கிறாருன்னு அர்த்தம், அவனை விட்டு வெளியே போயிருக்கிறாருன்னு அர்த்தம். திருப்பி இறங்குகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்குள்ள தங்கி தாபரிக்கிறார், வாசம் பண்ணுகிறார். அவர் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த அபிஷேகம், ஆவியானவர் கொடுத்த அபிஷேகம் நமக்குள் காணப்படுகிறதா? அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்றாரு, உன் கிரீடத்தை பற்றி கொண்டு விட்டுறாத, உன் அபிஷேகத்தை விட்டுறாத. அது நான் வருமளவும், நான் வர்ற வரைக்கும் அந்த கிரீடம் உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன்னா இந்த கிரீடம் இருந்தாதான் அவர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். உனக்குள்ளதை நீ பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கிரீடம் நம்ம விட்டு போவதற்கு என்ன காரணம்? அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ராஜ்யபாரத்துக்குரியதை பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு ராஜ்யபாரம் உன்னை விட்டு போகாதுன்னு சொல்றாரு. 1 ராஜாக்கள் 2:3 கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லி உன்னுடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் உன்னுடைய சிங்காசனத்தில் பிள்ளைகள் இல்லாமல் என்ன செய்யாது? போகவே போகாது.
இதை இன்னொரு தடவை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றார். வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்றதான வார்த்தை இது. கர்த்தரே சொல்றார், உன்னுடைய சிங்காசனத்தில் பிள்ளை இல்லாமல் போவதில்லை, புருஷன் இல்லாமல் போவதில்லை. அதான் ஆண்டவர் சொல்றார். உன் தகப்பன்ட்ட நான் சொல்லி இருக்கிறேன், ஸோ உன் சிங்காசனம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அந்த அபிஷேகம் தாவீதினிடத்திலிருந்து சாலமோனுக்கு வருகிறது. தாவீதுகிட்ட என்ன சொல்லிட்டாரு? இந்த ராஜ்யபாரம், இந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாது, உன் சந்ததி மேல இருக்கும், உன் சிங்காசனத்தில் ஒரு புருஷன் இல்லாமல் போவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாம் உண்மைதான். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதான் முக்கியம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போகவே மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மை. ஆனா அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் ஆவியானவர் உள்ளே தான் இருப்பாரா? என்ன பண்ணாலும் ஆவியானவர் உள்ளதா இருப்பாரா? ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ண முடியாது. எப்பொழுது? நான் இப்போ அதை தான் சொல்றேன், அதை தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ கர்த்தர் வாக்கு பண்றாரு, உன் சிங்காசனம் உன்னை விட்டு போகாது, உன் அபிஷேகம் உன்னை விட்டு போகாது, புருஷன் இல்லாமல் போவது இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. தாவீது கிட்ட சொன்னாரா? தாவீது கிட்ட சொன்னேன்னு சாலமோனுக்கிட்டையும் சொல்றாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்றார், உன் அபிஷேகம் மேல இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடந்தது என்ன? வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலொமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போச்சு. ராஜ்யபாரம் எங்க போயிருச்சு? அவங்ககிட்ட இருந்த அபிஷேகம். ராஜ்யபாரம் என்பது ஒரு அபிஷேகம். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்ப வசனம் என்ன சொல்லுது? நீ என் வார்த்தைக்கு கை கொள்ளாமல் போனபடியினால். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறது உண்மை. அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்குன்னு அவர் வாக்கு பண்ணினது உண்மை. கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னதும் உண்மை. ஆனால் அந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. அவர் கொடுத்துட்டாருங்கிறதுனால அது அப்படியே இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. கேட்டா உடனே கிருபை, ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. கர்த்தர்கிட்ட கிருபை இருக்கிறது. அந்த கிருபை எப்போ வரைக்கும் இருக்குது? அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செய்கிற வரைக்கும் இருக்கு. இருதயத்தை கடினப்பட்டு ஒரு இடத்துல செய்யாம போய், இதே சாலமோன்ட்ட தான் கர்த்தர் சொன்னாரு, உன்னை விட்டு ராஜ்யபாரம் போகாதுன்னு. அதே சாலமோன்ட்ட தான் சொன்னாரு, உன்னை விட்டு எடுத்து உன் ஊழியக்காரங்க கிட்ட கொடுத்துட போறேன், உன் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட போறேன், உன் கூட இருக்கிறவன்கிட்ட கொடுத்துட போறேன். நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு ஊழியமோ அல்லது ஒரு அழைப்போ அல்லது ஒரு ஆசீர்வாதமோ உங்க கையில இருக்கு ஆண்டவர் கொடுத்ததை அதை எடுத்து இன்னொருத்தங்க கையில கொடுக்கறத நீங்க பாக்குறீங்க பாருங்க, அத மாதிரி கொடுமை உலகத்துல வேற ஒண்ணு கிடையாது. உங்ககிட்ட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது உலக ஆசீர்வாதமாவே இருக்கட்டுமே அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததாவே இருக்கட்டுமே, அதை கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எடுத்து உன் பக்கத்துல இருக்கிறவன்கிட்ட கொடுப்பாரு. அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. சில விஷயங்களை நாம் சாதாரணமாய் படிச்சுட்டு போறோம். வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அங்கே நடக்கிற சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 17 கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு பாருங்க, 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15-16 வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை. இதே ஆண்டவர் தான் சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் அழகா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே. அந்த இடத்துல சாராளே வராது. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை வாசிக்கும் போது, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருக்கிறவனே. அவர் கேட்பாரு, இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் இருக்கட்டுமா? இல்ல ஆண்டவரே, அப்புறம் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே. கரெக்டா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்வாரு, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே அப்படிம்பாரு. இப்போ அதே ஆண்டவர் தான் சொல்றாரு 17ஆம் அதிகாரத்துல, சாராளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சாதாரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆகாரால் இல்ல சாராளால தான் தருவேன்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதோட ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா, உன்னால சாராளுக்கு குமாரன் அல்ல, சாராளால உனக்கு குமாரன்.
ஆசீர்வாதம் மாறுது. இந்த இடத்துல சொல்றாரு, ஆபிரகாம் பதிலா ஆபிரகாம், சாராய்க்கு பதிலா சாராள். பிளஸ்ஸிங் அப்படியே, நான் அவளை ஆசீர்வதித்து. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இப்போ சொல்றாரு, அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை தருவேன். அப்படியே அபிஷேகம் அவன் மேல போயிருச்சு பாருங்க. காரணம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பினுடைய மேன்மை தெரியாமல் ஆகார் இடத்துல சவுலின் மேல் இருந்த ராஜ்ய பாரம் அப்படியே எடுத்து தாவீது கிட்ட போயிடுச்சு பாருங்க. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கை கொண்டால் உன் அபிஷேகம் உன்மேல் நிலையாய் தங்கி இருக்கும். ஆவியானவர் இருக்கிறாரு, அதனால அவர் சொன்னபடி அவர் போக மாட்டாரு. உண்மைதான், ஆவியானவர் இரக்கத்தின் தேவன் தான். கடைசி வரைக்கும் இருந்து நம்மளை காப்பாற்ற முயற்சிக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தி, நமக்குள்ள இருக்கிற உலகத்தை கண்டித்து உணர்த்தி சுத்திகரித்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக, கற்புள்ள கன்னிகையாக நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிறது ஆவியானவர் பிரயாசப்படுறார். எல்லாம் உண்மைதான். ஒரு லிமிட்டுக்கு மேல என் வார்த்தையை கை கொள்ளாமல் போனால், இப்போ யோசிச்சு பாருங்க, சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினவன், அப்படித்தானே? நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இங்க பக்கம் இவன் தான் ஆலயம் கட்டினா, இவனே இப்ப பிசாசுக்கும் ஆலயம் கட்டுறான். நீங்க எருசலேமுக்கு எதிரான மலைன்னு பார்க்க கூடாது. எருசலேம் என்பது தேவனுடைய ராஜ்யபாரத்தின் தலைமை பீடம், ஹெட் குவார்ட்டர்ஸ். கர்த்தருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பிசாசுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுறான். யாரு? சாலமோன். நம்ம பல நேரத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இவர் அப்படி செய்யலாமா, இவர் அப்படி பண்ண மாட்டாரு. நான் எப்பவும் சொல்வேன், கர்த்தருடையதான வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் போயிடணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசி அப்படியே தான் போயிடணும். சிலர் ஊழியக்காரனை அப்படியே என்னவாக்கிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு பதிலாக கொண்டாந்து நிறுத்திடுறாங்க. நான் ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், அவர் டிவியில் பேசிட்டு இருக்கிறார், அவர் அகைன்ஸ்ட் டு பைபிள் சொல்றாரு, தப்பா சொல்றாரு. பைபிள்ல அப்படி ஒன்று இல்லை, அவர் சொல்றாரு இப்படி ஒன்று. இப்போ அந்த தம்பிகிட்ட சொல்ற, என்னப்பா அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த தம்பி சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை. 15 வருஷம் 10 வருஷம் ஆக போகுது. அவன் சொன்னா, அண்ணே பைபிளை விடுங்கண்ணே, அவர் சொன்னா கரெக்டாக தானே இருக்கணும். எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு. நாங்கள் எப்பவும் மெசேஜில் சொல்வேன், நாங்கள் சொல்றது எல்லாமே கரெக்டுன்னு அப்படியே எடுக்காதீங்க. வசனம் சொல்லுது, பெராயா பட்டணத்தார் வசனத்தை என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் சொன்னதே ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறாங்க. யார் சொன்னாலும் ஆராய்ஞ்சு பாருங்க. அவர் சொன்னா சரியா இருக்கும், அந்த பாஸ்டர் சொன்னா சரியா இருக்கும், இந்த ஊழியக்காரர் சொன்னா சரியா இருக்கும், அந்த தீர்க்கதரிசி சொன்னா சரியா இருக்கும், இந்த அண்ணன் சொன்னா சரியா இருக்கும். யார் வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும். தவறு பண்ணாத ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யார் வசனம் சொன்னாலும் ஆராய்ந்து பாருங்க, நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க, கரெக்டான்னு பாருங்க. எந்த கை ஆலயம் கட்டுச்சோ அதே கை பிசாசுக்கு ஆலயம் கட்டுச்சு. இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆலயம் கட்டின இந்த ஆளு பிசாசுக்கு ஆலயம் கட்டினா, ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர், அவனோடு கூட இருப்பார். அதெல்லாம் ஆண்டவர் விட மாட்டாருங்க. அவன் தான்ப்பா பிசாசுக்கு ஆலயம் கட்டுறான், அவன் தான்ப்பா பைபிளுக்கு அகைன்ஸ்டா போறான், வசனத்தை கை கொள்ளாமல் போனபடியினால். திருப்பியும் சொல்றேன், நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். நீ வர்ஷிப் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு ஏறி சக்சஸ்ஃபுல்லா போன ஒரே தேவன். நீ மனுஷனை ஃபாலோ பண்றதை நிறுத்து, மனுஷன் பேசுறத கேளுங்க, சரியா இருந்தா எடுத்துக்கோங்க, சரியில்லையா விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே எது சொன்னாலும் சரி. சாலமோன் ஆலயம் கட்டினார்லங்க ஒரு காலத்துல, ஆமாங்க. இப்ப அவர் தாங்க மோலேகுக்கு கட்டி இருக்கிறார் மேடை. மோலேகு கட்டினதை விடுங்க, ஆலயம் கட்டினாரா இல்லையா இப்படி வந்துடுறான். இப்ப என்ன சொல்றான்? ஆலயம் கட்டினவருங்க அவருங்க, அவர் ஆலயம் கட்டினது உண்மைப்பா. இன்னைக்கு மோலேகு கட்டிட்டாரு, இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் போயிட்டாரு, இன்னைக்கு வசனத்தை கை கொள்ளாம போயிட்டாரு, இன்னைக்கு கர்த்தருக்கு அருவருப்பானதை செஞ்சிட்டாரு. வசனம் சொல்லுது, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிற்று, உன் அபிஷேகம் போச்சு. வாசிங்க ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி.
கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ராஜ்யபாரம் போயிடுச்சு, பினிஷ். அசிரிய சாம்ராஜ்யம் வந்துடுச்சு. என்றென்றைக்கும் ஒரு புருஷன் உன் ராஜ்யபாரத்தில் இருப்பான்னு சொன்ன வார்த்தை இப்ப இல்லாம போயிடுச்சு. ராஜ்யபாரமே இல்லை, அபிஷேகமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்ததுனால வசனத்தை கை கொள்ள வேண்டாம்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாலும் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வருவது, ஊழியத்தின் பாதையிலே தடுமாற்றம் வருவது, சூழ்நிலைகள் அப்படி நடக்கும். அதிலிருந்து விடுபட்டு கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் சொல்லுவார், தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்லுவார், வசனத்தை வச்சு சொல்லுவார். அதன் நிமித்தம் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நீ உன் மேல் உள்ள அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அந்த அபிஷேகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளணும்னா, இங்க நம்ம யாருமே இங்க தப்பு பண்ணாதவங்க கிடையாது, பலவீனமானவங்க நம்ம எல்லாரும். இந்த பலவீனத்திலிருந்து ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அதை தான் அவர் கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் போது நாம நம்மளை என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கு, அந்த உணர்த்துதலுக்கு செவிசாய்க்க வேண்டியிருக்கு. செவிசாய்த்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா உன் அபிஷேகம் முக்கியம், உன் அபிஷேகம் முக்கியம். அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். இல்லை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் உன் ராஜ்யபாரம் அசிரியர் இடத்தில் போகும். ஒரு நாள் உன் அபிஷேகம் உன்னை விட்டு இன்னொருத்தருக்கு தாண்டி போகும். அது தாண்டி போகாதபடிக்கு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி தான் ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அந்த நேரங்களில் வரும் பொழுது, அதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆண்டவர் சொல்றார் சவுலுகிட்ட, நீ தடுமாறிட்ட, ஆடு மாடுக்கு பின்னாடி போயிட்ட. இப்போ சாமுவேலை வச்சு உணர்த்துறார், நீ பண்ணது தப்பு சவுல். இப்போ சவுல் சுயநீதி கற்பிக்கிறார். இப்போ பேசுறார், இல்லைங்க கர்த்தருக்காக தான் இப்போ செஞ்சேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நிலை நிற்காது. உன்னை விட உத்தமமான ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கட்டளை இட்டார், முடிஞ்சு போச்சு, ராஜ்யபாரம் போயிருச்சு. இப்போ அவர் கொடுத்த தாவீது அவங்ககிட்ட தான் கொடுத்தாரு. இவன் தப்பு பண்ணாதவனான்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு இடத்துல தடுமாறுறான். அந்த இடத்துல தீர்க்கதரிசி அனுப்பி, நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. எச்சரிச்ச உடனே அவன் சொல்றான், நான் தான் அந்த மனுஷன், நான் தான் பாவம் செஞ்சேன். உடனே அந்த இடத்துல வசனம் இருக்கு, உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும் இருக்கும். உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும், உன் அபிஷேகம் நிற்கும். ஜஸ்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க செய்யற செய்கையை விட உன் மேல் இருக்கிற அபிஷேகம் பெருசு. பத்சேபாலை விட தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் பெருசு. அதைத்தான் கர்த்தர் சொல்றார், அபிஷேகத்தை காத்துக்கொள். அந்த ராஜ்யபாரம் உன்னை விட்டு போகாமல் இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கை கொள்ளணும். ஒருவேளை நாம் தடுமாறும் பொழுது அதை விட்டு வெளியே போகாதபடி அந்த எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு நாம் திருப்பி உள்ளே வந்துடணும். இது ராஜ்யபாரத்தை பாதுகாத்துக் கொள்வது. ஆசாரியத்துவத்தை இழந்த ஒரு குரூப் இருக்கு. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணு. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு ஆரோனுக்கு, ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும். ஆனா இங்க நடந்தது என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஆசாரியத்துவம் போச்சு. முதல்ல ராஜ்யபாரம் ஏன் போச்சுன்னு பார்த்தோம். இப்போ என்ன போச்சு? ஆசாரியத்துவம் போச்சு. இந்த ஆசாரியத்துவம் யாருது? ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ஆரோனுக்கு கொடுத்தது. அந்த அபிஷேகம் தலைமுறை தலைமுறை அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிக்கும்னு சொல்லல. 10 தலைமுறை மட்டும், 40 தலைமுறை மட்டும் சொல்லல, நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை அதான், நித்திய உடன்படிக்கை. ஆனா அதே தேவன் தான் சொல்றாரு, நான் தான்ப்பா அப்படி சொன்னேன். 1 சாமுவேல் 2:30 நான் சொல்லி இருந்தும் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக
இனிமேட்டு அவனுடைய சந்ததியில் ஆசாரியனே இருக்க மாட்டான்ட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான். அப்படி என்னங்க கனவீனப்படுத்திட்டாங்க அவங்க? என்ன கனவீனப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடந்த சம்பவம் கொஞ்சம் இருக்கு. அந்த வசனத்தை திருப்பி அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என்ன பண்ணாங்க இவங்கன்னா? உதைச்சி என்ன சொல்லிட்டாங்க? வேணான்ட்டாங்களா? காணிக்கைய வேணாம்பா, எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்களா? நம்ம எலிசா நாகமன்ட்ட சொன்ன மாதிரி தட்டி விட்டான்னு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு காணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்லை அந்த காணிக்கையை காலில் போட்டு அடிச்சாங்களா? இல்லை. அவங்க காணிக்கை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். இப்ப காணிக்கையை இவங்க கேட்ட ஆஃபரிங் வருது. இந்த ஆஃபரிங்க அவன் கேட்டு வாங்குறான். உதைப்பானேன்னு இவர் சொல்றாரு காணிக்கை நீ உதைப்பானேன். என்னங்க உதைச்சாரு? அந்த பலி கொடுக்கும் போது, அந்த பலிபீடத்தில் சுட்டெரிக்கும் போது முழுசா எரிச்சிடாத, நல்லா பதமா இருக்கும் போது கொடுத்துரு, கொஞ்சம் கொழுப்போட இருக்கட்டும். இப்ப நம்ம எல்லாம் இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கறிக்கடைக்கு போனால் என்ன கேட்குறோம்? கொஞ்சம் கொழுப்பா இருக்கட்டும், நல்லா வெந்து இருக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும், அப்படி தானே சொல்கிறோம். ஆமாம் தானே? லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசி. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலிலே வேவித்து, அதாவது அவித்து, வேவித்துனா என்ன? அவிக்கிறது. இவன் என்ன சொன்னான்? இங்கே வாசிங்க 2:15 என்ன சொன்னான்? கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். வாங்க மாட்டேன்ட்டான், அவிச்சது எனக்கு வேணான்ட்டான். அவர் சொல்றாரு அவிச்சுதான் ஆசாரியன் சாப்பிடணுங்கிறாரு. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே மோசே முதல்ல எல்லாத்தையும் கழுவுவார், அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அடுத்து அவிக்கிறதுனா என்ன? சுடுதண்ணியில் போட்டு என்ன செய்யறது? கொதிக்கிறது, அப்புறம் சுட்டெரிக்கிறது, ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம். அந்த மாம்சத்தை முதல்ல மோசே தண்ணியில கழுவுனார்னு இருக்கும், அதுக்கு அடுத்து இருக்கும் அவித்து, அடுத்து சுட்டெரித்து, 3 ப்ராசஸ் இருக்கும். அந்த 3த்துக்கு என்ன அடையாளம்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஞானசானம் தண்ணியில கொடுக்கறது, இன்னொன்று ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானசானம். இந்த 3 அங்க இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டே அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன இருக்கு? இந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாம்சத்தை உலக பிரகாரமா அவிச்சிட்டா நல்லா இல்லப்பா, கறி சுடுதண்ணியில் போட்டு எடுத்தா ஒரு மாதிரி இருக்கு, அதுக்கு பதிலாக அவிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பொரிச்சிக்கிறோம். அவன் சொல்றான் ஆசாரியனுக்கு பொரிப்பதற்கு, ஃப்ரை பண்றதுக்கு கூட. இவர் என்ன பண்றாருன்னா அவிச்சு கொடுக்குறாரு. அவன் சொல்றான் இல்ல நாங்கள் சிக்கன் 65 போட போறோம், பொரிக்க போறோம், நாங்கள் பவுடர் போட்டு ஊற வச்சு பொரிக்க போறோம். இல்லைங்க நாங்கள் கழுவி ரத்தத்தெல்லாம், அதெல்லாம் செட் ஆகாது. இன்னைக்கு உபதேசத்தை இப்படி மாற்றுகிற ஒரு ஆசாரித்துவம் இருக்கு. வேதத்தை ஃபாலோ பண்றதுல ஒரு மாடிஃபிகேஷன், அவங்க இஷ்டப்படி ஃபாலோ பண்ற ஒரு குரூப், வசனத்தை அவங்க இஷ்டப்படி திருப்பி கொள்றது. இந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நம்மை சுத்திகரித்து, நம்மை பரிசுத்தாவில நிரப்பி, பரலோகத்துக்கு கொண்டு போய் உலகத்தில் பலியாகி சிலுவையில் சுமந்து மரித்து நம்மை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க பண்றது தான் வசனம். சபையினுடைய வேலை என்ன? சர்ச்சோடைய வேலை என்ன? வசனத்துடைய வேலை என்ன? ஊழியக்கார வேலை என்ன? உங்களை கர்த்தருக்கென்று கற்புள்ள கன்னிகையாக, மணவாட்டியாக மாற்றி கொண்டு ஒப்படைக்கிறது. மாம்சத்தில் இருக்கிற உங்களை ஆவியா மாத்துறது, சுத்திகரிக்கிறது. இதுதான் சர்ச்சோடைய ஊழியக்கார வேலை. கிறிஸ்துவுக்காக மரித்தால் ஒழிய நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அவ்வளவுதான் வசனம். சிலுவை சுமக்காமல் நீ கிறிஸ்துவை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஆண்டவர் நமக்காக மரிச்சிட்டார். அப்புறம் ஏன் பவுல் சொல்றாரு, ஏன் நான் சிலுவை எடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போறேன், என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், ஏன் பவுல் சொல்றார்? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவர் நமக்காக தரித்திரர் ஆனார் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு. இவன் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை அப்படியே அவிக்காம எடுத்துக்கிற குரூப். அந்த மாம்சத்தை என்ன செய்து அவிக்காம நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளை பணக்காரனாக்கிறதுக்கு அவர் ஏழை ஆயிட்டார். அந்த வசனத்தை அப்படித்தான் போதிக்கிறாங்க. சரி, என்னுடைய கேள்வி எப்பவுமே ஒண்ணுதான், ஆண்டவர்
நமக்காக தரித்திரராகி நாம பணக்காரன் ஆகணுன்றது வசனம்னு சொன்னா, முதல் பணக்காரனாக வேண்டிய ஆள் யாரு பைபிள்ல? முதல் பணக்காரனாக வேண்டிய ஆள் யாரு? பேதுருல இருந்து பவுல் வரைக்கும் கோடீஸ்வரனா இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க. நியாயமா பார்த்தா எருசலேம்ல மில்லியனர் யாருன்னா பீட்டரா இருந்திருக்கணும். ஆமா தானே? அப்புறம் தமஸ்கு வரைக்கும் அடுத்த மில்லியனர் யாருன்னா பவுலா இருந்திருக்கணும். இந்த 12 கோடீஸ்வரங்களா இருந்திருக்கு இவனுங்க எல்லாம். தோமா இங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனா வந்திருக்கணும். அப்ப இவங்க ஏன் தரித்திரத்தில் இருந்தாங்க? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாம போச்சா? எழுதினவனுக்கு வசனம் தெரியல, 2000 வருஷம் கழிச்சு படிக்கிற இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு வசனம். இதுதான் கரியா அவிக்காம கொடுக்கிறது. அப்படியே கொடுத்துரு, பொரிச்சு சாப்பிட்டுக்கிற டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு இதுதான் ஆசாரியத்துவம் அநேக ஊழியர்களை விட்டு போனதுக்கு காரணம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கலங்கம் இல்லாத ஞானப்பால். அதுல எந்த கலப்படத்தை பண்ணீங்கனாலும் பரலோகம் ஒத்துக்காது. அதனால பரலோகம் என்ன பண்ணும்? வசனத்தை மாத்த போறதில்ல உங்களுக்காக. பரலோகம் என்ன பண்ணு தெரியுமா? உங்களை மாத்திரும். ஆசாரித்துவத்தை எடுத்துரும், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுத்துரும். நான் வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லும். அவங்ககிட்ட கொடுக்குறிய, அவன் பேசுவான். அவன் கவலைப்படாம பேசிட்டு போட்டான். இப்ப என்ன ஆகும்? இந்த பொரிச்சவன் இருக்கான்ல, அவிக்காம சாப்பிட்டவன் செமையா இருக்கும். ஆனா இவங்கிட்ட தான் நிறைய ஆஃபரிங் இருக்கும். இந்த மாதிரி பேசுற ஆளு பிடிக்காது. பாருங்க, ராஜா கிட்ட வர்றான். யாராவது தீர்க்கதரிசிகள் இந்த பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு அவன் கேட்கிறான். கேட்கும் போது நிறைய தீர்க்கதரிசிகள் வராங்க. அத்தனை பேரும் ராஜாவுக்கு சாதகமா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இது ராஜாவுக்கு திருப்தி ஆகல. அப்ப கேட்கிறாரு, வேற யாராவது இருக்கானா அப்படின்னு. அவரே சொல்றாரு. இன்னொரு ராஜா சொல்றான், இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் எப்பவுமே அகைன்ஸ்டா தான் பேசுவான். நமக்கு சாதகமா அவன் என்ன செய்ய மாட்டான், பேசவே மாட்டான் அப்படின்னு. இவன் சொல்றான், அவனை வர சொல்லுங்கிறான். அவனை வர சொல்லி கேட்போம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு குரூப், இந்த குரூப் ஆஃப் தீர்க்கதரிசிகள் ராஜாவை பிரியப்படுத்துகிறது, விசுவாசியை பிரியப்படுத்துகிறது, வருகிற கூட்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்றது, உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. ஆனால் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? இது அல்ல, வேற எவனாவது இருக்கிறானான்னு பார்க்கணும். வேற யாராவது இருக்கிறானா அவனை கூப்பிடு. அவன் சொல்லுவான், உலகம் அழிய போகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எந்த நேரத்திலும் புறப்படுறதுக்கு தயாரா இருக்கணும், இனி காலம் செல்லாது, இனி அப்படி ஒரு சபை சொல்லும், உங்களை நீங்களே சிலுவையில் அறைந்தால் ஒழிய, உங்களை நீங்களே மரித்தால் ஒழிய உயிர்ப்பிக்க முடியாது. அவன்தான் உனக்கு உண்மையை சொல்லுகிறவன், அவன்தான் சத்தியத்தை சொல்றவன். இன்னைக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை மாடிஃபை பண்ணி, உங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மைல்டா பேசுறது. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? கேட்கிறவனுக்கு கர்த்தர் வேற எப்படியாவது கொடுத்துருவாரு, பேசுறவங்கிட்ட தான் அபிஷேகம் போயிடும். பேசுறவன் மேல உள்ள கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செஞ்சிடும்? போயிடுமாமா. அதான் வேதம் சொல்லுது, என் காணிக்கை நீ உதைப்பானேன். நான் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்கிறேன், நான் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன் செய்ய சொல்லி, நீ உன் இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ற, உன் இஷ்டத்துக்கு சர்ச்சை நடத்துற, உன் இஷ்டத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ற. கேட்டா அதுக்கு 2 வசனத்தை எடுத்துக்கிற, அந்த வசனத்தை நீ தப்பா இன்டர்பிரட் உனக்கு பண்ணிக்கிட்டு, நீ கெட்டது மட்டும் இல்லாம ஒரு கூட்டத்தையே வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிற. இப்படி கவனிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உங்கள் வசதிக்காக, உங்கள் விருப்பத்துக்காக நீங்க கேட்கும் போது சந்தோஷமா இருக்கிறதுக்கான வசனத்துக்கு பின்னாடி போகாதீங்க. வசனம் எதுக்கு தெரியுமா? சர்ச்சில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இல்ல, உங்களை பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு. சபைங்கிறது என்ன? உங்களை தேவனுக்கு நேராக கிட்டி நெருங்கி சேர வைப்பது, பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ண வைப்பது, உங்களை சுத்திகரிக்க வைப்பது. இது ஆசீர்வாதத்தின் ஸ்தலம் அல்ல, உண்மையான ஆசீர்வாதத்தின் ஸ்தலம். மெய்யான ஆசீர்வாதம் எது தெரியுமா? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்ப கீழே இருக்கிறதுக்கு பேரு இதெல்லாம் தேவை. வாட் எவர் இட் இஸ், எல்லாமே தேவைதான். அத்தனை தேவையையும் கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறாரு. இன்னைக்கு 5000 ரூபாய் தேவைனா கொடுப்பாரு, நாளைக்கு 50,000 தேவைனா கொடுப்பாரு, நாளைக்கு 5 லட்சம் தேவைனாலும் கொடுப்பாரு. அந்த தேவையை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஆனா சபை என்பது உங்கள் தேவைக்கான இடம் அல்ல, தேவனுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்துகிற இடம். இது அவிக்கிற இடம், தண்ணியில போட்டு சுட்டரிக்கிற இடம், உங்களை கழுவுகிற இடம். அதுக்கு தான் விட்டு கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் திட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் கடிச்சு கொண்டு பேசுறாரு. ஆமா, ஏன் தெரியுமா? உங்களுக்கு அப்படி பேசாவிட்டால் என்ன அபிஷேகம் போயிடும்.
ஆண்டவர் சொல்றாரு, உன் அபிஷேகத்தை நான் எடுத்துருவேன். ஏன்? நான் உனக்கு கொடுத்தது எதுக்காக? இதெல்லாம் இந்த மாம்சத்தை சுட்டெரித்து எனக்கு சுகந்த வாசனையாய். அந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக. சுகந்த வாசனை என்ன தெரியுமா? நல்ல ஸ்மெல்லாமா. ஆட்டை எரிச்சா ஸ்மெல் எப்படி இருக்கும்? குடலை எரிக்க சொல்றார். குடல்களையும் தொடைகளையும் எரி. அப்போ வசனம் சொல்லுது, குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின், இதான் ஞானசானம், தண்ணீரால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் படவில் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். சுட்டரித்தல் பரிசுத்தாவின் அபிஷேகம், கழுவுறது ஞானசானம், தகனித்தல் அபிஷேகம். இந்த ரெண்டையும் வரும்போது ஆக்சுவலா பலிபீடத்தில் எரியும் போது நல்ல வாசனை வராது. ஆனா வசனம் சொல்லுது சுகந்த வாசனையாய். அவரோட அர்த்தம் என்ன? நீ முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஜீவாதார பலியாக மாறும் பொழுது உன்னை கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்கிறார்னு சொல்லுது. இதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம தான் அந்த பலி, நம்மளை தான் பலியாக்குறோம். ஒன்னு இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு நம்ம ஆகணும். இன்னைக்கு வசனம், மோசே ஊழியக்காரன் தகனிக்கிறவனாக இருக்கணும். கர்த்தருக்கேன்ற சுகந்த வாசனையாய் உங்களை மாத்துகிறவனாய் இருக்கணும். அது சுட்டரிக்காம தண்ணியில போடாம அவிக்காம அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன்னு சொன்னா அந்த காணிக்கை உதைக்கிற காணிக்கைன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் உங்களை சுட்டரிக்கிற ஸ்தலத்தில் இருங்கள், உங்களை கழுவுகிற ஸ்தலத்தில் இருங்கள், உங்களை அவிக்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஏன் தெரியுமா? எங்கே போனாலும் நீ பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இந்த மாதிரி சத்தியம் போதிக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்குத்தான் சர்ச்சுக்கே வரோம். ஏலியின் குமாரரை போல போதிச்சு வசனம் சொல்லுது, ஆசாரித்துவம் போயிடுச்சு. ஒரு பக்கம் ராஜ்யபாரம் போச்சு, ஒரு பக்கம் ஆசாரித்துவம் போச்சு. இது ரெண்டையும் எடுத்து இப்போ ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைச்சிருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் அந்த கிரீடத்தை உடையவர்களை மாறிட்டோம். ஆனா இப்ப நாம செய்ய வேண்டியது, அந்த தாவீதினுடைய ராஜ்யபாரம் இழந்தது மாதிரி, சாலமோன் இழந்தது மாதிரி, ஏலியின் பசங்க ஆசாரியத்துவத்தை இழந்த மாதிரி நாம இழந்து போயிடக்கூடாது. உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிருங்கிறார் ஆர்த்தவர். உனக்குள்ள அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு, அவர் வரும் அளவும். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கக்கூடியதான வாக்கு தத்தம். நீ அப்படி பற்றி கொண்டிருந்தால் அவர் வரும் பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? உங்களுடைய அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தான அபிஷேகம், அது இன்னும் உங்க மேல நிலைவரமா இருக்கா? தாவீது சொல்றாரு, நிலவரமான ஆவியை எனக்கு கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். நிறைய பேர் சொல்றாங்க ஆவியானவர் போக மாட்டார்னு. போக மாட்டார். ஆனா ஒரு லெவலுக்கு மேல உனக்குள்ள அவர் வாசம் பண்ண முடியாம போயிடுவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நீர் எனக்கு கொடுத்ததான அபிஷேக தைலத்தை, ராஜாக்களும் ஆசாரியருமான அபிஷேக தைலத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சாலமோன் தேவனுக்கும் ஆலயம் கட்டினான், பிசாசுக்கும் ஆலயம் கட்டினான். இனி ஒரு குரூப் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுது, ஒரு பக்கம் ஆண்டவருக்கு தேவையான ஊழியத்துக்கு செய்யறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறவங்களா பார்க்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிசாசு பக்கமும் போறாங்க, பிசாசுக்குரியதையும் செய்யறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க பிசாசுக்குரியதை செஞ்சாலும் நான் ஆலயத்தை கட்டினதுனால கர்த்தர் என் மேல இரக்கமா இருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிற்று. ஏன்னா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ என்ன ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ என்ன சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணி பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வர்றதே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு தானே. இன்னொரு குரூப் ஆசாரித்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் அவிக்காம, வேக வைக்காம, சுட்டெரிக்காம, பொறிச்சு சாப்பிட்ற குரூப்பு, ஆத்துமாக்களை தங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி திருப்புற குரூப்பு, ஆத்துமாக்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் பண்றது. அதான் வசனம் சொல்லுது, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம், வேற எதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நம்ம மேல இருக்கிற அந்த கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம விட்டு போகாதபடிக்கு. தாவீது 51ஆம் சங்கீதத்தை எப்படி சொல்றாரோ அப்படியே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே
உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் நிலவரமான ஆவியை என்னில் கட்டளையிடுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த விசேஷித்ததான அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அத்தனை பேரையும் இந்த விசேஷித்த அழைப்புக்கு தான் கூட்டிருக்கீங்கப்பா. ராஜாக்களும் ஆசாரியருமாய் பிதாவுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு இந்த அபிஷேகத்தை நீர் வரும் அளவும் பற்றி கொண்டிருக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.